இங்கே கௌரவர்கள் 100 பேர், அங்கே பாண்டவர்கள் 5 பேர். இதற்கிடையில் வசந்த காலம் தொடங்குகிறது. வசந்த காலத்தில் பூக்கள் அத்தனையும் பூத்து குலுங்குகின்றது. கொன்றை மலர்களும் ஷண்பக மலர்களும் பூத்து குலுங்கக்கூடிய காலம். தென்றல் வீசுகிறது. மாத்ரியினுடைய அழகிலே பாண்டு மயங்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரம் அந்த வனாந்தரத்திலே இந்த 5 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முனிவனுடைய ஆசிரமத்துக்கு சென்று ஆசி வாங்குவதற்காக இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் குந்தி. இப்போ மாத்ரியும் பாண்டுவும் தனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை பாண்டுவை தூண்டுகிறது. சிற்றின்ப பேரின்பத்தை விட சிற்றின்பம் சிறந்தது என்று நினைக்கச் சொல்கிறது. இப்பொழுது மாத்ரியை கூடுவதற்காக அவன் முற்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போகிறது என்று பார்க்கிறோம். கிந்தம முனிவருடைய சாபம் நிறைவேறியது. நீ மனமகிழ்ச்சியோடு, நீ ஆர்வத்தோடு உன் மனைவியை நீ கூடுகின்ற வேளையிலே நீ மாண்டு போவாய் என்று சாபம் கொடுத்தாரே, அந்த சாபத்தை மறந்து மாத்ரியோடு கூட முயற்சித்த போது பாண்டு மாண்டு போகிறான். அலறுகிறாள் மாத்ரி, அலறுகிறாள். அலறிய சத்தம் கேட்டு குந்தியும் குழந்தைகளும் ஓடி வந்து பார்த்தால் இங்கே பாண்டு மாண்டு கிடக்கிறான். பாண்டு மாண்டு கிடக்கிறான். அதற்கு பிறகு மாத்ரி இனி இந்த உலகத்தில் நான் வாழப்போவதில்லை என்று சொல்லி அவள் சிதையை ஏற்பாடு செய்து அந்த சிதையின் உள்ளே விழுந்து மாத்ரி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாள். அதன் பிறகு முனி புங்கவர்களுடைய ஆதரவோடு குந்தியும் இந்த 5 ஆண் குழந்தைகளும் புறப்பட்டு ஹஸ்தினாபுரத்திற்கு வருகிறார்கள். ஹஸ்தினாபுரத்தில் கொண்டு தாயோடு இந்த 5 பிள்ளைகளையும் முனிவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்படைத்தார்கள். இதை பார்த்து பாண்டு மாண்டு போன செய்தியை பார்த்து, தந்தை இல்லாமல் இந்த குழந்தைகள் தவிப்பதை பார்த்து, குந்தியினுடைய நிலையை பார்த்து விதுரர் எழுதார், பீஷ்மர் எழுதார், கிருஷ்ணன், வசுதேவன், தேவகி, குந்தியினுடைய தந்தை குந்தி போஜன் எல்லாரும் வந்து துக்கம் விசாரிப்பதற்காக ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார்கள். அன்றிலிருந்து இந்த குழந்தைகள் உங்கள் பொறுப்பு தான் என்று சொன்னார்கள். இந்த 5 குழந்தைகளும் போய் திருதராஷ்டனுடைய காலில் விழுந்தது, பெரியப்பா காலில் கண்ணீர் மல்க அந்த குழந்தைகளை அணைத்து, நான் இருக்கிறேன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொன்ன பிறகு கௌரவர்கள் பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்திற்குள்ளே ஒரே இடத்திலே நீண்ட நாட்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நிலைத்ததா என்று சொன்னால் இல்லை. எப்பொழுதுமே இந்த பாண்டவர்களில் பீமன் ஒரு கருடனைப் போல் இருந்தான். அங்கே கௌரவர்களில் துரியோதனன் ஒரு நாகத்தைப் போல் இருந்தான். ஏன்னா பிறக்கும் போதே துரியோதனனுக்கு பாம்பு கண்ணு. பாம்புக்கு எப்படி கண்கள் இருக்குமோ அதை போல கண்களை படைத்தவன் துரியோதனன். கருடனுடைய கண்கள் எப்படி இருக்குமோ அதை போல தூரத்தில் வருவதை கூட தெள்ளத் தெளிவாக பார்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் பீமன். இந்த பீமன் கருடனைப் போலவோ துரியோதனன் நாகத்தைப் போலவோ இருவரும் பகையை வளர்த்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அன்பு வளர்ந்ததா என்று கேட்டால் இல்லை, பரஸ்பரம் வளர்ந்ததா என்று கேட்டால் இல்லை, மாறாக இருவரும் கொடுமையான பகையை வளர்த்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே அவர்களை அறியாமலே மிகுந்த பகை காணப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர் மீது ஏதாவது ஒரு காரணத்தினால பொறாமை இருக்கும். பொறாமை இருக்கக்கூடாது, அது ஒரு பெரிய நோய். பொறாமைதான் ஆணவத்திற்கு வழிவகுக்கும். வாழ்க்கையில் பொறாமை இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொறாமை இருந்ததுன்னு வைங்க, நம்மளால் தூங்க முடியாது, நம்மளால் சாப்பிட முடியாது, நம்மளால் செயல்பட முடியாது. 24 மணி நேரமும் யாரை நினைத்து பொறாமை கொள்கிறோமோ அவர்களை பற்றிய நினைவாகவே இருக்கும். கோபக்கனல் வெடிக்கும். பொறாமையை போல ஒரு மோசமான வியாதி இந்த உலகத்தில் இல்லை.
சில பேருக்கு சில பேருடைய திறமையை பார்த்தால் பொறாமையாக இருக்கும். இவங்க இவ்வளோ அழகாக நடனம் ஆடுகிறார்களே, நம்மால் அப்படி ஆட முடியலையே, அவங்கள மாதிரி ஆடணும்னு நினைக்கலாம், தப்பு இல்லை. இவர்களெல்லாம் ஆடுகிறார்களே அப்படின்னா தான் அதுக்கு பேர் பொறாமை. சில பேர் எவ்வளோ அழகாக இருக்காங்க, பிரம்மாவுக்கு ஏன் இந்த ஓராவஞ்சனை, ஒரு பொறாமை இருக்கும். சில பேர் எவ்வளவு பார்ப்பதற்கு அம்சமாக இருக்கிறார்கள், அறிவாளிகளாக இருக்கிறார்கள், திறமைசாலிகளாக இருக்கிறார்கள், ஒரு பொறாமை வரும். ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு பொறாமை வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உள்ள இருக்கும். இங்கே பீமன் மீது துரியோதனனுக்கு கடுமையான பொறாமை. பீமனை பார்த்தாலே துரியோதனனுக்கு ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னா பீமனுடைய பலம். சில பேருக்கு அழகை பார்த்து பொறாமை, சில பேருக்கு திறமையை பார்த்து பொறாமை. பீமனுடைய வலிமையை பார்த்து துரியோதனனுக்கு பொறாமை. அதனால் அவனை எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சான். ஒரு நாள் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாரும் போய் கங்கையில் நீராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கங்கையில் நீராடிட்டு வந்து எல்லாம் விளையாண்ட களைப்பில் படுத்து தூங்குறாங்க. பீமன் அசந்து தூங்குறான், தன்னை மறந்து தூங்குகிறார். தன்னை மறந்து தூங்கக்கூடிய பீமனை இரவில் போய் கையையும் காலையும் கட்டி அவனை கொண்டு வந்து கங்கையில் கொண்டு வந்து வீசிட்டு போயிட்டான் துரியோதனன். இப்போ கங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளைகள் எல்லாம், அந்த நதிக்கு கீழே இருக்கக்கூடிய மரக்கிளைகள் அங்கங்கே படர்ந்திருக்கும் பாருங்கள், அந்த கிளைகள் எல்லாம் அவனை அப்படியே சுற்றி கொண்டது. இப்போ கரையினுடைய ஓரத்தில் மரம் இருக்குன்னு சொன்னால் அந்த மரத்தினுடைய வேர் ஆற்றுக்குள்ள வரைக்கும் போகும், நதி உள்ள வரைக்கும் போகும். அப்படி படர்ந்த வேர்கள் இவனை சுற்றி கொண்டது. அதிலிருந்து அதையெல்லாம் அகற்றி விட்டு வெளியே வர்றதுக்கு அவனுக்கு பல மணி நேரம் ஆச்சு பீமனுக்கு. ஆனால் அந்த வேர்களை எல்லாம் அகற்றி விட்டு மிகச் சாதுரியமாக கரையேறினான். ஆகா, இந்த பீமன் வெளியே வந்துட்டானே, உயிரோட வந்துட்டானே அப்படின்னு பொறாமை கொண்ட துரியோதனன் மீண்டும் அவனை அழிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே இருந்தான். இன்னொரு நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னால், பாம்புகள் அத்தனையும் அனுப்பி அந்த பாம்புகளை விட்டு பீமனை கடிக்க விட்டான். அந்த பீமன் மிகச்சிறந்த பலசாலி. அவன் என்ன செஞ்சான், அந்த பாம்புகளையெல்லாம் மூட்டைப்பூச்சி நசுக்குவோம் பாருங்கள். ஒரு காலத்தில் மூட்டைப்பூச்சி தொல்லை பெரிய தொல்லையாக இருந்தது. அந்த மூட்டைப்பூச்சை நசுக்கிறது மாதிரி பாம்புகளை, விஷம் கொண்ட பாம்புகளை பூரா நசுக்கினான். இந்த பாம்பு கடித்ததுனால விஷம் ஏறிச்சவனுக்கு உடம்புல, ஆனால் அவன் சாகலை. பாம்புகளையெல்லாம் நசுக்கி கொல்ல ஆரம்பித்தான். இவன் இப்பவும் சாகலையே அப்படின்னு சகுனியோடு சேர்ந்து திட்டம் தீட்டிய துரியோதனன் என்ன பண்ணா, கங்கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூலங்களை நட்டி வைத்தான். ஒரு 20-30 சூலங்களை நட்டி வைத்தான். தான் அந்த சூலத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி தண்ணிக்குள்ளே குதிச்சான் துரியோதனன். இப்போ பீமனை பார்த்து பீமன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவனைப் போல நீயும் வா, நீயும் வந்து குதிச்சு விளையாடுன்னு கூப்பிட்டான். பீமன் குதிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த குதிக்கிற இடத்தை பார்த்தாங்க வண்டுகள் அந்த நீரின் மீது அமர்ந்திருக்கிறது. அப்போ இவன் புத்தி வேலை செய்து, பலசாலி மட்டும் இல்லை, பீமன் நல்ல புத்திசாலி. அவன் புத்தி வேலை செய்து தண்ணி மேலே வண்டு எப்படி உட்கார்ந்துருக்கும், அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் வண்டு இங்கே உட்கார்ந்துருக்குன்னு கூர்மையாக பார்த்தான். தண்ணிக்கு அடியில் அத்தனையும் சூலங்கள். அந்த சூலத்து மேலே இப்போ வண்டு உட்கார்ந்துருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சூலங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டுட்டு வேறு ஒரு திசையில் போய் குதிச்சான். துரியோதனனுக்கு ஆத்திரம் தாங்கலை. இப்பொழுதும் இவனை நம்மால் கொல்ல இயலவில்லையே என்று கங்கணம் கட்டி கொண்டே இருந்தான், சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் என்ன செய்தான், அறுசுவை உணவு, அந்த உணவில் நஞ்சை கலந்து நயவஞ்சகமாக நாடகமாடி பீமனுக்கு சாப்பிட கொடுத்தான். பீமன் அதை வாங்கி சாப்பிட்டான். இந்த நஞ்சுண்ட காரணத்தினால் அப்படியே மயக்கமடைந்தான். மயக்கமடைந்த பீமனை கையையும் காலையும் கட்டி
கொண்டு போய் கங்கையில் மீண்டும் வீசி கொண்டு வந்தான். கங்கையில் போய் வீசிட்டு வந்துட்டான். இந்த மயக்கத்தோடு கங்கைக்குள்ளே விழுந்தவன் தன்னையும் அறியாமல் அந்த கங்கையினுடைய பிளத்வாரம் வழியாக நேராக பாதாளத்தில் இருக்கக்கூடிய நாகலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அங்கே நாகராஜா வாசுகிவனை பார்க்கிறான். இதற்கிடையில் என்ன நடந்ததுன்னா, கையையும் காலையும் கட்டி விஷத்தை கொடுத்து நேராக தண்ணிக்குள்ளே வீசினான் பாருங்க. தண்ணிக்குள்ளே கிடந்த விஷ பாம்புகள் மீண்டும் இவனை தீண்டியது. ஏற்கனவே உணவில் விஷம் கலந்து கொடுத்துருக்கான். அந்த விஷம் இப்பொழுது உடம்புக்குள்ளே இருக்கிறது. இப்போ தண்ணிக்குள்ளே விழுறான். தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷம் நிறைந்த நாகங்கள் அவனை தீண்டுகிறது. இந்த விஷமே விஷத்துக்கு முறிவு என்பது போல் அவனுக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் மயக்கத்தில் கங்கையினுடைய பிளத்வாரத்தின் வழியாக நேராக பாதாளத்தில் இருக்கக்கூடிய நாகலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நாகலோகத்திலே நாகராஜன் யார் என்று கேட்டால் வாசுகி. அவன் பஞ்சபாண்டவர்களில் இவன் ஒருவன், பீமன், மிகச்சிறந்த பலசாலின்னு அவனை அழைத்து மரியாதை செய்து அவனுக்கு ஒரு பொற்கிண்ணத்திலே அமுதத்தை பருக கொடுத்தான். அமுதத்தை பருகிய அடுத்த நிமிடமே பாம்பு தீண்டி தன்னுடைய உருமாறி இருந்த பீமன் பசும் தளிரை போல பார்க்க பளபளப்பாக நின்றான். அவன் மீது அன்பு கொண்ட நாகம் வாசுகியை அவனை அங்கே இருக்கும்படியாக அன்பினால் பிணைத்து 8 நாட்கள் நாகலோகத்திலே இருக்கிறான். நாகராஜனோடு அன்போடு அளாவளவி கொண்டு அவன் இப்பொழுது என்ன செய்கிறான், அந்த நாகலோகத்தில் 8 நாட்கள் இருக்கான். பீமனை காணுமேன்னு குந்தி துடிச்சு போயிட்டான். பாண்டவர்கள் 4 பீமனை தேடி அலைகிறார்கள். காடு, கரை, குளம், ஏரின்னு தேடாத இடமில்ல, தேடி அலைகிறார்கள். பீமனை கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன வெளியவா இருக்கான்? நாகலோகத்திற்குள்ளே அமர்ந்து நாகராஜன் வாசுகியோடு உரையாடி கொண்டிருக்கிறான். இங்கே ஆழ காணும். துரியோதனனுக்கு சந்தோஷம்னா தாங்கலை. கௌரவர்கள் அத்துறை பேரும் மகிழ்ச்சியில் அப்படியே தத்தளித்தார்கள். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கௌரவர்களுக்கு. ஏன்னா பீமன் மாண்டு போனான், இனிமே வரமாட்டான். ஆனால் வாசுகி என்கின்ற நாகராஜன் மீண்டும் இந்த பீமனை நாகங்களை சுமக்க செய்து, நாகங்கள் அத்தனையும் இப்பொழுது பீமனை சுமந்து கொண்டு அதே கங்கையிலே கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றது. கங்கைக்கு வந்தவன் மிக லாபகமாக கரையேறி நேராக ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தான். இப்போ குந்திக்கு மகிழ்ச்சினா தாங்கலை. தன்னுடைய மகனை பார்த்தாள். மகிழ்ச்சியினுடைய ஆரவாரத்தில் அவள் அப்படியே மூழ்கி திளைத்தாள். பாண்டவர்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்தார்கள். பீஷ்மர், விதுரர், இப்படி எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா, பீமன் உயிரோடு இருக்கிறான் என்று மிகவும் மகிழ்ந்தார்கள். ஏன்னா ஏற்கனவே பீஷ்மர் சொன்னார், அம்மா குந்தி கவலைப்படாத, பீமனுக்கு எதுவும் ஆகாது, அவன் கண்டிப்பாக உயிரோடு வந்துடுவான். தன்னுடைய ஞான திருஷ்டியிலே பார்த்து பீஷ்மர் சொல்கிறார், எந்த ஆபத்தும் அவனுக்கு வராது, அவன் உயிரோடு வருவான், நீ கவலைப்படாது. ஆனால் தாயுள்ளம் கேட்கல, கண்ணீர் வடிச்சா பையனை காணும்னு. இப்போ பீமனை பார்த்த பிறகுதான் உயிரே வந்துச்சு குந்திக்கு. அவன் மீதுள்ள அன்பு ரெட்டிப்பானது அவனை பார்த்த உடனே. ஏன்னா கொஞ்ச நாள் அந்த குழந்தையை இழந்து தவிக்கிறாளா இல்லையா? அதனுடைய விளைவு அந்த குழந்தையை பார்த்த உடனே அப்படி ஒரு அன்பு. யாருக்கு? குந்திக்கு. பீமன் மிகச்சிறந்த ஒரு பலசாலி, சாதாரணமான பலசாலி அல்ல அவன். அவன் 8 நாட்கள் நாகலோகத்திலிருந்து மீண்டும் துரியோதனனுக்கு சவாலாக வந்து நின்றான் என்று பார்க்கிறோம். காலம் முழுதும் இந்த 2 பேருக்கும் பகைதான். பீமன் எப்பொழுதுமே கருடனைப் போல, துரியோதனன் எப்பொழுதுமே கொடிய விஷம் நிறைந்த நாகத்தை போல. இந்த நாகமும் கருடனும் ஒன்று சந்திச்சா எப்படி இருக்கும்? கொடூரம் இல்லையா? அதை போல் எப்பொழுதுமே அவர்களுடைய சந்திப்பு ரொம்ப கொடூரமான சந்திப்பு.